வணக்கம். வெப்பம் எப்படி ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சில பொருட்களை தொட்டா சட்டுன்னு சுடுது, ஆனா சிலது எவ்ளோ நேரம் ஆனாலும் சில்லுனே இருக்கு? வாங்க, இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான பதில இப்ப நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, இத புரிஞ்சுக்க ரொம்ப தூரம்லாம் போக வேணாம். நம்ம எல்லாருமே தினமும் பார்க்குற ஒரு சிம்பிளான விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, சுட சுட ஒரு கப் காஃபில ஒரு சில்வர் ஸ்பூனை போடுறீங்க. என்ன ஆகும்? போட்ட அடுத்த சில செகண்ட்லே கரண்டியோட கைப்பிடி வரைக்கும் சூடேறிடும் இல்லையா? ஆனா அதுவே ஒரு மரக்கரண்டிய உள்ள விட்டா அது பாட்டுக்கு கூலா இருக்கும். ரெண்டுமே ஒரே சூடான காஃபில தானே இருக்கு. அப்போ ஏன் இந்த வித்தியாசம்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மொத்த ரகசியமும் இருக்கு. இதுக்கு விஞ்ஞானிகள் வச்ச பேரு தான் வெப்ப கடத்து திறன், அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி. உலோக கரண்டிக்கு இந்த வெப்ப கடத்துற திறன், அதாவது கே வேல்யூ ரொம்ப அதிகம். அதனால அது ஒரு சூப்பரான கடத்தி. ஆனா நம்ம மரக்கரண்டிக்கு இந்த கே வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அது ஒரு காப்பி, அதாவது இன்சுலேட்டர். சரி, இப்போ இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன காட்சி புதிரைய எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த படம் தான் நம்மளோட புதிர். இது ஏதோ பெரிய டெஸ்ட் மாதிரி நினைக்காதீங்க. இது நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போற ஒரு விஷுவல் மிஸ்ட்ரி. இதுல வெப்பம் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமா போயிட்டு இருக்கு. நடுவுல K1 மற்றும் K2ன்னு ரெண்டு அலகலகு மெட்டீரியல்ஸை தாண்டி அது போகணும். நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இதுல K1 ஒரு நல்ல கண்டக்டரா இல்ல K2 ஒரு நல்ல கண்டக்டரா? இதுக்கு பதில் சொல்லணும்னா நாம இந்த கிராஃபை இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்கணும். நம்ம புதிரோட விடை எங்க ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? இந்த கிராஃப்ல இருக்கிற கோடுகளோட சரிவுல தான், அதாவது அதோட ஸ்லோப்ல தான். இங்க வெப்பநிலை சரிவோன்னு ஒரு வார்த்தை வருது. பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் வழியா வெப்பம் போகும்போது அதோட டெம்பரேச்சர் எவ்வளவோ வேகமா குறையுதுங்கிறது தான் இது. இந்த கிராஃப்ல அந்த கோடு எவ்வளவு செங்குத்தா இருக்கோ அதுதான் இந்த வெப்பநிலை சரிவு. இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்க. ரெண்டு சரிவையும் நம்மால நேரடியாவே ஒப்பிட முடியுது. K1ஓட கோடு கொஞ்சம் மெதுவா இறங்குது. ஆனா K2ஓட கோடு பாருங்க, டக்குன்னு செங்குத்தா கீழே இறங்குது இல்லையா? அதுக்கு சரிவு, அதாவது ஸ்லோப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு கோட்டோட சரிவு எவ்ளோ அதிகமா இருக்கோ அந்த பொருள் வழியா போகும்போது வெப்பநிலையோட வீழ்ச்சியும் அவ்ளோ அதிகமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, வெப்பம் ஒரு பொருள் வழியா போறதுக்கு எவ்ளோ கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெப்பநிலை வீழ்ச்சி தேவைப்படும். அப்போ செங்குத்தான சரிவு எதை காட்டுது? வெப்பம் போற வழியில ஒரு பெரிய தடை இருக்குன்னு காட்டுது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு வெப்ப போக்குவரத்து உருவகத்தை யூஸ் பண்ணலாம். அதிக கடத்துத்திறன் கொண்ட ஒரு பொருள் ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. வெப்பம் ஜாலியா தடங்கள் இல்லாம போகும். ஆனா குறைந்த கடத்துத்திறன் கொண்ட பொருள் ஒரு டிராஃபிக் ஜாமான சிங்கிள் ரோடு மாதிரி. வெப்பம் அது வழியா போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். ஆக இப்ப நாம இந்த டிராஃபிக் ஜாம் ஐடியாவை அந்த கோட்டோட சரிவு கூடயும் கே வேல்யூ கூடயும் எப்படி கனெக்ட் பண்ண போறோங்கிறது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட். இங்க பாருங்க, நிலையான வெப்ப கடத்தல்னு ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு மெட்டீரியல் வழியாவும் போற வெப்பத்தோட அளவு, அதாவது டிராஃபிக்கோட அளவு ஒண்ணுதான். ஒரே அளவு வண்டிங்க ரெண்டு ரோட்லயும் போக முயற்சி பண்ணுது. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஒரே அளவு வெப்பம் ரெண்டு மெட்டீரியல் வழியாவும் போகுது. ஆனா K2 வழியா அந்த வெப்பம் போகணும்னா டெம்பரேச்சர் ரொம்பவே குறைய வேண்டியிருக்கு. அந்த கோடு ரொம்ப செங்குத்தா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? K2 வெப்பத்தை ரொம்ப எதிர்க்குது. அது ஒரு மோசமான கடத்தி. அதாவது அங்கதான் டிராஃபிக் ஜாம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ நம்மளோட இறுதி பதில் என்ன? K1 ஓட வெப்ப கடத்து திறன் K2 ஓட வெப்ப கடத்து திறனை விட அதிகம். பாத்தீங்களா, இது நம்மளோட முடிவை எவ்ளோ அழகா காட்டுதுன்னு. இதோ நம்மளோட அசல் புதிர். இப்போ சரியான விடை ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளோட துப்பறியும் வேலை கரெக்டா முடிஞ்சிருக்கு. சரி, ஏதோ கிராஃப் கணக்குன்னு பார்த்தாச்சு. ஆனா இந்த அடிப்படை இயற்பியல் விதி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். அதிக கே குறைந்த கே பொருட்கள் நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாத்துதுன்னு பாருங்க. குளிர்காலத்துல நம்மள கதகதப்பா வைக்கிற ஜாக்கெட்ல இருந்து நம்ம வீட்டை கதகதப்பா வைக்கிற இன்சுலேஷன் வரைக்கும் குறைந்த கே பொருட்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாப்பாட்டை சரியா சமைக்கிற உலோக பாத்திரங்கள்ல இருந்து நம்ம கம்ப்யூட்டரை கூலா வைக்கிற ஹீட் சிங்க் வரைக்கும் அதிக கே பொருட்கள் ரொம்ப அவசியம். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நம்ம வெப்ப போக்குவரத்து உருவகத்தை வச்சு யோசிச்சு சொல்லுங்க. உங்க வின்டர் ஜாக்கெட்ல இருக்கிற அந்த பஞ்சு அதிக கே மெட்டீரியலா இல்ல குறைந்த கே மெட்டீரியலா?
நீங்க கத்துக்கிட்டத வச்சு இதுக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாம். வெப்ப கடத்துத்திறன் பத்தின இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.